வணக்கம். நான் தான் வைத்தியர் ஷாம்லா பகவதி பஸ்லேருந்து பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி உள்ள பதிவு வந்து மூலிகை தண்ணி செய்கிறதுக்கு முருகனுக்கு அபிஷேகம். ஓகேங்களா? சில பேர் பால் குடம் எடுப்பாங்க, சில பேர் மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க. ஸோ அவங்கவுங்க விருப்பத்துக்கு பிரகாரம் செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து மூலிகை தண்ணி செய்கிறதுக்கு எல்லா மூலிகையும் பறிச்சு வச்சிட்டேன். ஓகேங்களா? வெத்தலை, நொச்சி, வேப்பலை, செவ்வாழை இலை, வாழை இலை, அப்புறம் என்னென்ன மூலிகைலாம் என் வீட்டில் இருக்கோ எல்லாமே. ஓகேங்களா? அரச இலை, அப்புறம் நீங்கள் வந்து பட்டை, பூ, கிராம்பு, மஞ்சத்தூள், ஜீரகம், ஏலக்காய், கிராம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இதோட சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது நிறையா வந்து பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை குடம் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நிறையா தண்ணி வந்து நம்ம இது இப்போ ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். நீங்கள் இதை 5லேருந்து 10 நிமிஷம் போதும் கொதிக்க வச்சு ஆறுன வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். மூலிகை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. சூடு இறங்கின பெருக்கு, ஓகேங்களா, அது கொஞ்சம் ஆறுன பெருக்கு தான் வந்து நீங்கள் வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாறு, இந்த மாதிரி வாசத்தை தருவீங்களா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சோன்னு வேணும்னா லேசாக அத்தர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா இந்த ஜவ்வாரே போதுமான ஒரு விஷயம், நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இது நல்லா ஆறின பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்துக்கணும். பன்னீர் சேர்த்துக்குங்க. கடைசியாக பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறின பிறகு இந்த மூலிகை இலை எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள் குடத்தில் நீங்கள் எடுத்து ஊற்றணும். ஓகேங்களா? குடத்தில் எடுத்து ஊற்றிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா பன்னீர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ அது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆறின பிறகு. இப்போ இதில் வந்து ஜவ்வாரும் பச்சை கற்பூரம் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. கடைசியாக பன்னீர். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் சென்று இந்த மூலிகையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இது எல்லாமே எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த நீர் மட்டும், இந்த அபிஷேகமோட இந்த மூலிகை தண்ணி மட்டும் எடுத்து நீங்கள் உங்கள் செம்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, மூலிகைலாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் இருக்கிறது ஏலக்காய், நம்ம ஜவ்வார் பவுட்ரு, அது கொஞ்சம் மூலிகை மட்டும் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குடத்தில் ஊற்றி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். நன்றி, வணக்கம்.